என்னால வேலை செய்ய முடியல. புத்தகமா இருக்கீங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். முடியலன்னா அப்போ 1 hour ரெஸ்ட் எடுங்க. பொடி பைத்தியக்காரி. ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா திரும்பவும் கண்டினியூ பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஏங்க ரெஸ்ட் எடுக்கிறது பத்தி இல்ல, வேலையாவே இது இம்ப்ராக்டிகலா இருக்கு. நீங்க சமைக்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஏன் சரியா வராது? ஏன் கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே நினைக்கிறீங்க? கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால எல்லா ஹோட்டல்லயும் இப்ப இப்படிதான் பண்றாங்க. எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அட பேப். உங்களுக்கு மட்டும் இங்க என்ன பிரச்சனை? இது பாருங்க, you are talking about me. மத்தவங்க ஹோட்டல்ல எப்படி பண்றாங்க எனக்கு தெரியாது. நம்ம ஹோட்டலுக்கு நம்ம குக்கிங் ஸ்டைலுக்கு இந்த விறகடுப்புல செட் ஆகாது. இதெல்லாம் லாங் டர்மா பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். அத பத்தி எல்லாம் நீங்க பேச வேண்டாம். உங்களால முடியலன்னா அத மட்டும் சொல்லுங்க. நீங்கெல்லாம் பணக்காரங்கல்ல, இப்படிதான் பேசுவீங்க. எப்பவும் ஏசிலேயே வாழ்ந்து பழகிட்டா இதான் பிரச்சனை. இது பாருங்க, நான் வேலையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு பணக்காரன் அது இதுன்னு சம்மந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா இது உலக நடிப்புடா சாமி. நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, இருக்கிறதானே சொன்னேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களுக்கெல்லாம் ஏசில எப்பவும் நல்லா சொகுசா இருக்கணும்ல.